குரு கடாட்சம். குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த கருணையினால் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பதிவு பண்ண இருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் நான் ஒருத்தரை லவ் பண்ணேன், எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்க ஏமாற்றிட்டாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், என்னை விட்டுட்டு போகவே மாட்டாங்கன்னு நினச்சிருந்தேன் லைஃப்பில், ஆனால் விட்டுட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி நான் தனியாக இருக்கேன், அவர்களுடைய நினைவுகள் என்னை ரொம்ப பாதிக்குது, என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல, நான் இங்கே போனால் அதே ஞாபகம், ஒரு காஃபி ஷாப் போனால் அவங்களுடைய ஞாபகம், திரும்பி ஃபோன் எடுத்தால் அவங்களுடைய ஞாபகம், இப்படி பல விஷயங்களில் நான் திரும்ப திரும்ப அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய அலைகளும் என்னை தாக்கிக்கிட்டே இருக்கு, என்னால் அதை மீண்டு வரவே முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன விஷயம்னா, முதல்ல லவ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கு. இங்கே லவ் அப்படின்னா பல பேர் ஒரு ஆண் ஒரு பெண் மீதும் ஒரு பெண் ஒரு ஆண் மீதும் வசப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இங்கே லவ், அதான் காதல், இது இல்லைனா உலகமே இல்லை, இது இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் காதல் அப்படின்றது ஒரு ஆண் மீதோ ஒரு பெண் மீதோ செலுத்துவது மட்டுமல்ல. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காதலிக்கத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறார். அது செடியாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி, புழுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிருகமோ ஒரு நாயோ எதுவாக வேணால் இருக்கட்டும், எல்லாமே காதலிக்கத்தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது மேலே பற்று கொள்ளக்கூடாது. விஷயம் அதுதான், அதை பற்றிடக்கூடாது. இங்கே பற்றுக்கும் அன்புக்குமே வித்தியாசம் தெரியாமல் இருக்கீங்க. ஒரு விஷயத்தை இது எனக்கானது, இது எனக்காக மட்டும்தான் சொந்தம், இது எப்போவுமே என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பற்றுங்கிறது. அங்கே தான் இறைவன் பெரிய வெடிகுண்டாக உங்களுக்கு வச்சுருப்பார். ஆனால் பற்று இல்லாதது அன்பு. அன்பு எப்பவுமே ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பார்க்காது. அது கிடைச்சாலும் சரி, அது கிடைக்கலனாலும் சரி, ஆனால் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ என்னை லவ் பண்ணாலும் சரி, நீ என்னை லவ் பண்ணலைனாலும் சரி, ஆனால் நான் உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் உங்ககிட்ட நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்றது தான் லவ். ஆனால் இங்கே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, நான் உனக்காக இதை பண்ணனே, திருப்பி நீ எனக்காக இதை பண்ண மாட்டியா, நான் உனக்காக இவ்வளோ செலவு பண்ணேன், ஆனால் நீ எனக்காக இதை கூட செலவு பண்ண மாட்டியா அப்படின்றது நிச்சயமாக காதலாக இருக்க முடியாது. இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு செடியை வச்சுட்டேன், தினமும் அதுக்கு தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டே இருக்கேன், ஒரு நாள் அதில் பழம் வந்துடும், அதை அறுத்து நான் சாப்பிட்ருவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை அதில் பழம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒருவருக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். மரங்களை நேசிங்க, செடியை நேசிங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நேசிங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க, கருணையாக இருங்க. ஆனால் பற்று வைக்காதீங்க. நான் இவங்களுக்கு ஒரு செயலை செஞ்சு கொடுக்குறேன், அதனால் இவங்ககிட்ட நம்மளுக்கு ஒரு பலன் வரும், நான் அதுக்காண்டி தான் இவங்க கூட இருக்கேன், இல்லை இவங்க எனக்காக இதை பண்ணவே மாட்டாங்க, ஆனால் இவங்களுக்காக நான் நிறைய பண்ணிட்டேன் அப்படின்ற எண்ணங்களை முதல்ல தூக்கி போடுங்க. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காதலிக்க கொடுத்தது தான். எல்லாத்துக்கு மீதுமே அன்பு செலுத்துங்க. அன்பு அப்படின்றது அன்பில் தான் இறைவன் குடியிருக்கிறார். அவங்க உங்களை திட்டினாலும் சரி நேசிங்க, அவங்க உங்களை அடித்தாலும் சரி நேசிங்க. எதற்கு இயேசுநாதர் சொல்கிறாரு, ஒரு கன்னத்தை காட்டினால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்றார் அறையிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் மற்றவங்ககிட்ட அன்பாக இருக்கும்போது அன்பு உங்களை எப்பொழுதுமே அழ வைக்காது. அன்பு எப்போதுமே உங்களை ஒரு துன்பத்தில் தள்ளாது. அன்பாக இருந்தால் அவனுடைய வாழ்வு என்பது மென்மேலும் வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு விதமாக வாழ்க்கை ஒரு மலரை போல மலர ஆரம்பிக்கும். இதுதான் இறைவனோட உச்சகட்டமுமான ஒரு சூட்சமம். ஆனால் இங்கே அன்பு யாருமே செய்யறதில்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, காதலிக்கிறார்கள் என்றால், அது இறுதியில் காமத்தில் போய் முடிந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், அது காதலாக இருக்க முடியாது. அன்பு எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு இல்லாதது. அது எது கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதே நிலையை அதே பக்குவத்தில் அது செல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷத்தை இறைவன் அன்பில் தான் வைத்திருக்கிறான். ஸோ காதல் வேறு, காமம் வேறு, அன்பு வேறு. அனைவரிடத்திலும் அன்பாக இருங்கள். யார் மீதும் ஒரு கோபமோ ஒரு குறை கூறாதீர்கள். உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பின் மூலமாக. குரு கடாட்சம்.